பாருங்க காளான் கட்லட் சுடுவது. வணக்கம், யாழ்ப்பாணத்தில் சுதன். இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தபால்பட்டி சந்தைக்கும் மற்றது பரமேஸ்வர சந்தைக்கும் இடையில நிற்கிறேன். என்னத்துக்காக நீ சொன்னால், தெருவோர உணவு கடைக்கு வந்து நிற்கிறேன். பாருங்க, பின்னுக்கு தான் இருக்குது. தெருவோர உணவகத்தை நடத்துகிறாருன்னு சொன்னால் பல்கலைக்கழக மாணவர் தான் நடத்துகிறார். சரியோ, ஒரு அண்ணன் பிடிச்சி கொண்டு நிற்கிறார். மற்றது காளான் உணவுகள், காளான் மஷ்ரூம் ஃபுட். பாருங்க, இது அண்ணா கடையின் பேர் என்ன? ARN மஷ்ரூம். ARN மஷ்ரூம் காளான் உணவு. காளான் உணவு உற்பத்தி. காளான் சூப், காளான் பஜ்ஜி, காளான் லெவில், காளான் கட்லட் எல்லாமே தான். போய் அதை காளான் சூப் அதெல்லாம் குடிச்சு பார்க்குறதுக்கு முதல் என்னன்னு சொன்னால், உணவகத்தின் முதலாளி இருக்கிறார். சரியோ, இவர் தானே உணவகத்தின் முதலாளி. இவர்கிட்ட போய் கதைப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. அண்ணே வணக்கம். வணக்கம். இது கனடாத்துக்கு போய் இப்போ இதெல்லாம் இப்படியான ஒரு இது காண்றேண்ணா. கட்டாயம் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். போன திங்கக்கிழமை 19/7/2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. காளான் நாங்களே உற்பத்தி செய்கிறோம். ஒரு 3 வருஷமாக உற்பத்தி செஞ்சு வந்துருக்கோம். நான் கம்பஸில் படித்து கொண்டு இருக்கபடியே பார்ட் டைமாக செய்து கொண்டிருந்தேன். இப்போ கம்பஸ் முடிஞ்சது. நாங்கள் இன்னும் ரிசர்ச் இப்போ ஒன்றும் இன்னும் வேறு இல்லை. அதை விட வேலையில் நீங்கள் தெரிந்த கஷ்டம் வந்தபடியே காளான் உணவை நாங்கள் இப்படி ஆக்களை இந்த ஜெஃப்னாவில் காளான் உணவு சமைக்க தெரியாத பிரச்சனை இருக்குது. எல்லாருக்குமே இந்த எப்படி சமைச்சு சாப்பிட்றன்ற காளானை சமைச்சு சாப்பிட்றன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தான் இந்த காளான் சமையலை பற்றி தெரியும். காளானை பற்றி எல்லாருக்கும் தெரியும். குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் சாப்பிடணும். இப்போ நாங்கள் இந்த உணவை அது இந்த டேஸ்ட்டையும் அந்த ப்ரோட்டீன்ஸ் கூட அதை விட ஆர்கானிக், ஃபுல்லு ஆர்கானிக் இந்த காளான் எந்த கெமிக்கலோ மருந்துகளோ யூஸ் பண்ணிடலாம். நாங்கள் தனியாக மரத்தூசில் போட்டு வளர்க்குற, வைக்கோலில் வளர்க்குறது, மற்றது தண்ணி மட்டும்தான் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்போ அந்த காளாண்டை சரியாக ப்ரோட்டீன்ஸ் கூடினது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குள்ளே மட்டுமே இருக்குது. நாங்கள் அந்த பாமர மக்களுக்கு இப்போ எல்லாருக்குமே போய் சேர்றது இல்லை. இப்போ நாங்களும் கொண்டு போய் காளானை ஃபுட் சிட்டிக்கு மட்டும்தான் கொடுக்குறோம், சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு தான் கொடுக்குறோம். அப்போ அதுவும் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட மக்களோடய நின்றுது. அதை நாங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணுமன்ற ஒரு நோக்கத்தோட இப்போதைக்கு தொடங்கினாங்க. ஒரு ரோட் சைடு இப்போ கடையெல்லாம் எடுத்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் இதுக்கு பெரிய ஒரு செலவாகும். இப்போ நாங்கள் சின்ன ஒரு முதல்லையே செலவை குறைச்சி கொடுப்போம்ன்ற ஓட்டு இப்போ காளான் சூப், கட்லட், பஜ்ஜி 3யும் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த தொடங்கி ஒரு 5 நாள் திங்கக்கிழமை தொடங்கினாங்க. நல்ல ஒரு வரவேற்பு. எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க. சூப் குடிச்சு பார்க்குறாங்க. இப்போ எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க. காளான் சூப் முதல்ல நீங்கள் செய்து அதாவது நான் கம்பஸில் படித்து கொண்டு இருக்கக்குள்ளேயே கம்பஸ் கண்டனுக்கு கொடுத்து கொண்டு நாங்கள் இப்போ கம்பஸ் அதோட பார்ட் டைமாக செய்யக்குள்ள பெரிய லெவலில் கொண்டு போயெல்லாம் இருந்தது. அது சின்ன சின்ன தேத்தண்ணி கடைகள் 1-2 பேரும் அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுத்து கொண்டு நாங்கள். இப்போ அது அவைண்ட டிமாண்ட் எப்படி இருக்குன்ற அவைண்ட ஃபீட்பேக் எடுக்கக்குள்ள ஓகே நாங்கள் அதை செய்தால் எல்லாருக்கும் போய் செய்கிறோம், எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நினச்ச மாதிரியே ஒரு வெற்றியை உண்மையாக போய் கொண்டு இருக்கு. அப்போ இதில் விலை குறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் நீங்கள் போய் காளான் சூப் குடிச்சிங்கன்னா ஒரு 350 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்கு குடிப்பீங்க. அது டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட இதை ஒத்து தான் இருக்க ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. ஆனால் நாங்கள் காளானையும் உற்பத்தி செய்து இதையும் செய்கிறபடியாக எங்களுக்கு செலவு 100 ரூபாய்க்குள்ளேயே இந்த காளான் சூப்பை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இதில் நாங்கள் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணல, எல்லாமே மண் சட்டி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். கடுதாசி பையெல்லாம் குடிக்கணும் பாருங்க. இப்போ நாங்கள் இதை இப்போ முதலாக செய்யணும் அந்த மண் சட்டியிலே யூஸ் பண்ணுறோம். மண் சட்டியும் இப்போதைக்கு சில்வர் கரண்டி அதை யூஸ் பண்ணுறோம். மற்றது எங்கள்கிட்ட தட்டுகள் நீங்கள் பார்த்தது தெரியும். இது எல்லாமே அந்த பிரம்பில் செய்த தட்டுகள், பிரம்பில் செய்வோம். அது அப்படி இருக்குது. மற்றது நாங்கள் பார்சல் பண்ணுறது எல்லாமே சூப் பிளாஸ்டிக் கப்பில் பார்சல் பண்ணாமல் எங்களோட பேப்பர் கப்லாம் பேப்பர் கப் அதை குடிக்க காட்டும். ஓகே, அப்போ அது எல்லாமே பேப்பர் கப்பில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணால் ஈஸி தான், எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. சூழலுக்கு வந்தது இல்லை. அதை விட நாங்கள் சுட கொடுக்குறபடியே அது பிளாஸ்டிக்கில் என்ன அது தாக்கம் கூட வேறு இருக்கும். எனக்கு இந்த இலங்கையிலே இப்போ இப்படி ஒரு ஐடியாவில் தொடங்கினது அம்மாச்சில எல்லாமே இருக்குது. சூப் இருக்குது, தங்காளான் சூப் இருக்குது. இப்போ ஒரு பயம் என்னென்று இருக்க போகுது, புதுசாக போய் ஒரு ஆளை கேட்கல. அது இது என்னமா இருந்து ஆக்கள் இந்த வரவேற்பு கிடைக்க ஒன்றுமே தெரியாது. தொடங்கி பார்ப்போம், ரிஸ்க் எடுக்கத்தான் தானே ரெண்டு போட்டு. இப்போ உண்மையாகவே நல்லா இருக்குது, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா நன்றி, இவ்வளோ நேரம் சொன்னது. ஓகே, நீ குடிச்சு பார்த்துட்டு என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. நன்றி.
இப்போ என்னென்ன இருக்கான்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்க்கலாமா? இதால் பார்க்கலாங்க, இதால் உள்ளுக்கு சரி என்ன பார்க்கலாம். வணக்கம் அண்ணா, உங்களுக்கு பேர் உங்கள்கிட்ட பேர்? இளங்குமர். இவர் நீங்கள் யாழ்ப்பாணம் பண்ண வைக்கா? சரி. இவர் 3 பேரும் பாருங்க படிக்கிறாங்களான்னு எல்லாமே சொந்தமாக தொழில் செய்யணும்னு இப்போ கொரோனாவால் எல்லாம் முடங்கி இருக்க வந்து செய்யணும். உங்களுக்கு என்ன பேர் என்ன? வணக்கம். எனக்கு ரோபின்சன். வணக்கம். வணக்கம். என்ன செய்கிறீங்க? நான் ஒரு கலை பட்டதாரி. ஆமாம். இப்போ படித்து முடிஞ்சு இப்படி சுயதொழில் சார்ந்த வேலையெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். இவர் இந்த காளான் உணவகத்தை நடத்துகிற என்னுடைய நண்பர். அப்போ எனக்கு இது சார்ந்த முதல் ஒரு நான் கரம் சுண்டல் வண்டியில் ஒன்று செய்தேன். நான் எம்எஸ் முடித்த காலத்தில் இந்த இடத்துல அதாங்க எங்கே புண்ணாலக்கட்டு நிலாவர் ரோட்டில் செய்தேன் நான். அப்புறம் வேலை நிமித்தம் செய்யலாம் பற்றி இப்போ அந்த கொஞ்சம் அனுபவம் இருக்கிறபடியும் அவரோட நான் சப்போர்ட்டுக்கு உதவிக்கு வந்து நிற்கிறேன். அவர் எனக்கு வேலை வாய்ப்பு தந்துருக்குறேன். உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், பழகிறதாகவும் இருக்கும். நம்ம செய்தபடியாக அந்த அனுபவத்தோடு செய்ய எனக்கு சுகமாக இருக்குது. அது எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு தானே. இப்போ 10 நேரம் வேலை மாதிரி பின்னர 3 மணிக்கு வந்தால் 8 மட்டும் பிஸ்னஸ் நடக்கும். நாங்கள் 9 மணிக்கு வேலை முடிச்சு போயிடுவோம். சந்தோஷமாக செய்கிறோம், பிரச்சனை இல்லை. அதனால் சொந்த காலில் இதாக சந்தோஷம். இது வக்கை அடிக்காத மேலே உங்களுக்கு இது மேலே வக்கை. என்ன இது கட்லட்? இதை கட்லட் போட்டு பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் இதோட தான் கொடுக்குறோம் கட்லட். கட்லட் கட்லட் எல்லாம் பொறிச்சு வருது வேறு நீ போடைக்கு சாப்பிட்டது உங்களுக்கு. இது என்னென்ன கலந்துருக்குண்ணா? உள்ளுக்கா காளான் தான் போட்டிருக்கோம். நாங்கள் எல்லாம் காளான் ஐட்டம் தானே. இல்லை என்னென்ன கிழமை இருந்தால் உள்ளுக்கு வந்து காளான், கேரட், பீக்ஸ் மட்டும் கொஞ்சம் இந்த பிடிக்கிறதுக்காக வந்து இஞ்சி, உள்ளி, உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ இந்த 10 போட்டு பொறிக்கிறோம். சரி சரி. தேங்காய் மிளகாய் நெல் தண்ணி அதான் நல்ல தேங்காய் இல்லை பாருங்க. தேங்காய் எல்லாம் படிக்கிறோம். எல்லாம் நல்ல இதெல்லாம் அதான் நான் யோசிக்கிறேன். இப்போ எங்களுக்கு ஒரு தொடங்கி 5 நாள்லேயே நிறைய கஸ்டமர் வந்துருக்கணும். ஆர்கானிக்கான விஷயம் வந்து சொல்லி எல்லாரும் எங்களை ஊக்கப்படுத்தினோம். நாங்கள் இதான் வந்து உள்ளுக்கு இருக்கிற இதை வந்து கிளவை இதெல்லாம் காளான். இதுதான் காளான். சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது சூப்பர்னு குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கையில் பிரச்சனை இல்லையோ? காளான் சாப்பிடுங்க. அன்னைக்கு நேரம் இல்லை நல்லா யார் இது கிடந்தது? நீங்கள் மாமா காளான் கூழ். சரி ஏதோ ஒன்று ரசமாக இருக்கும். சரி தெரிஞ்சாக்கள் சொல்லுவோம். காளான் சூப் உங்களுக்கு தெரியும். இது கூழான்னு நினைக்கிறேன். கூழான எல்லாத்தையும் போட்டு ஒன்றடியன்ற கூழ். காளான் கூழ் வேறு நான் இப்போ குடிக்க போகிறேன். அதுக்கு முதல் இந்த அண்ணன் வடிக்கிறோம் முதலாளி. அப்போ அதனால் வந்து அவருக்கு இந்த கடையை எடுக்கப்பட்டதுக்கு நன்றி சொல்லி போட்டு நாங்கள் குடிப்போம். நன்றி அண்ணா. பார்க்குறாங்க சொல்ல விரும்புகிறீங்க? எங்கள்ட ஃப்ரெண்டன் ஜெஃப்னா சுதன் வந்து என் ஃப்ரெண்டன். இப்போ நிறைய பேர் சொன்னது நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. உண்மையாகவே நல்ல விஷயம். எங்கள்ட பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டிவாக இப்போ அந்த வீடியோ எடுக்கிறது நன்றி. ஓகே நன்றி. காளான் சூப்புக்கு கரண்டி தான் தைக்கிறோம். என்னதான் கரண்டியில் குடிக்கிறதா இருந்தாலும் அப்படியே இந்த சூப் இருக்குதானே, இந்த கூழை வந்து அப்படியே வேக வச்சு குடிக்கிறது நல்லம். ஆனால் எப்படியே குடிக்கலாம் தானே கரண்டி இல்லாமல். நாங்கள் இதுக்கு காட்டணும். பெலாயில் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் கூழ். அதுதான் நான் பக்கத்தில் மரத்தை பார்த்தன ஒன்றும் இல்லை. அதுதான் நல்ல இது என்ன பெலாயில் வச்சிருந்தாவே ஆம்புறா இல்லையா? சரியோ நான் குடிச்சு பார்ப்போம். அண்ணே கலக்கலாமா? இதுக்குள்ள என்னென்ன கிடக்கு? இது லீக்ஸ், கேரட், காளான், மற்றது தக்காளி பழம், மற்றது இஞ்சி, உள்ளி, மிளகாத்தூள், மற்றது மஞ்சள். நிறைய பொருட்கள் போட்டு தான் செய்திருக்கேன். சரியோ ரோட்டால உறவையெல்லாம் பார்த்து கொண்டு போய் நம்ம காரம் நல்லா இருக்கு. காரம்னா இந்த உரைப்பு
உரைப்பு நல்லா இருக்குது அந்த அந்த மிளகு அதுகள் சரியோ காளான் சாப்பிட்டா இறைச்சி மேலே கிடக்கு காளான் இந்த சூப் இந்த கூழ் இது மிளகாத்தூள் இது உப்பு இது மிளகாத்தூளாம் இது உப்பா ஏன்னு சொன்னால் தேவையான ஆக்கள் போட்டு அந்த கேர் அந்த குறைஞ்சி ஊடி யோசிக்கிறாங்க சரியா சரியோ அடுத்த கட்லெட்டை பார்ப்போம் என்ன மாதிரி வந்து கட்லெட்டா காளான் உருண்டை காளான் பொரிச்ச உருண்டை சரியோ பாருங்க காளான் கட்லெட் சுடுவது ஐயோ பயங்கரமாக சுடுவது சூடாக தாங்க முடியாம கிடக்கு உண்மையாக நல்லா இருக்குது இந்த காளான் தானே காளான் வந்து ரச்சி இந்த சுவமேரி சுடுவது இல்லாட்டி அப்படியே வாய்க்க போட்டுருவேன் சரியான சூடு உரைப்பு அதெல்லாம் நல்ல சட்டப்படி இருக்குது வளமையான கட்டட் மாதிரி தான் ஆனால் அந்த காளான் வந்து இந்த சுவையை கொஞ்சம் கூட்டு இங்கே அடுத்தரம் இருக்குது இது ஆறி போட்டது வேற இப்படியா கடிச்சு காட்டுறேன் ஐயோ சுடுவது அப்படி யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு கடை வர்றது நல்ல இப்படியான சத்தான உணவுகளை தெருவோர பக்கம் இப்படியான இடங்களில் வச்சு விற்கிறது நல்ல பேராட்ட பண்ணி முடியும் அடுத்தது வந்து காளான் பஜ்ஜி 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 சரியோ வாய்க்கே மேலே பஜ்ஜி பஜ்ஜியை சாப்பிட்டு பார்ப்போம் காளான் கட்லட் மெட்டது வந்து காளான் கூழ் அதாவது காளான் சூப் அதெல்லாம் குடிச்சுட்டேன் காளான் சுவை தான் இந்த பிரிம்பாக காட்டி கொடுக்கும் மெட்ட இந்த உரைப்பு அந்த மசாலான்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் அது வந்து உரைப்பு அதாவது உரைப்பு கிளவை சரியோ அதாவது யாழ்ப்பாணத்தின் ஒரு வித்தியாசமான அந்த கூழுன்ற சுவையோடு இருக்குது என்னென்ன இந்த 2-3 பேர் வந்திருக்கு நம்ம அவையிட்ட போய் இந்த கடையை பற்றி கேட்டு பார்ப்போம் இவையிலானவையில் அண்ணே வணக்கம் காளான் சூப்பு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்களோ வந்து பஜ்ஜி சாப்பிட்னாங்க காளான் சூப் பஜ்ஜி ஒரு நாளைக்கு வந்து டேஸ்ட் பண்ணி வந்துருக்கோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது புதிய ஒரு முயற்சியாக இருக்குது புதிய நல்லா இருக்குது நீங்கள் எந்த இடம் பக்கத்தில் நாச்சிமாரோடியில் நாச்சிமாரோடி நீங்கள் நான் உரும்புறேன் என்ன மாதிரி இருக்குது சுவை இது வளமையான சூப்பர் மாதிரி தானே அந்த காளான் போட்டுருக்கக்கூடிய கொஞ்சம் காளான் தான் புரியும்பா காட்டி கொடுக்கு தானே மற்ற இது கட்லட் அதுகள் என்ன மாதிரி நல்லா இருக்குது தானே கட்லட்டை விட பஜ்ஜி வேறு லெவலில் நான் இப்போ கட்லட் சாப்பிட்னா கட்டப்படி இருக்கேன் பஜ்ஜி என்ன வேறு லெவலில் அதுதான் பார்த்து கொண்டு இருக்காங்க வேறுமா கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க சரி என்ன நாங்கள் சாப்பிட்டு போவோம் அது சரி தேவையான பொருள் வேணுமெண்டா இருக்கத்தானே வேணுமே அது சரி நீங்கள் பார்க்குறீங்க என்ன மாதிரி வாடிக்கையாளர் இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது என்னடா நல்ல நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் வந்து நல்ல சப்போர்ட் வந்து நல்ல அவங்கள்ட்ட லைஃபுக்கு பெரிய விஷயம் அது நல்ல இடத்துல இருக்கிறபடியாக நன்றி நன்றி அடுத்தது வந்து பஜ்ஜி போட போயிடலாம் சரியோ கடலை மாவு இது கடலை மாவு தண்ணி இது இப்போ போட்டுட்டு இப்போ போடுறோம் வளமையான மாதிரி தான் இதில் காளான் மட்டும் வித்தியாசம் மற்றபடி பஜ்ஜிக்கு போடுற எல்லாமே உப்பு போட்டுட்டேன் போட்டு கலக்கி கொண்டிருக்கார் சரியோ அதுக்காக போட்டு என்ன தோச்செடுத்து கொள்வாங்க காளான் பாருங்க காளான் இதான் காளான் செஞ்சிருக்கு காளானா அப்படி எழுதி போட்டு பார்ப்போம் என்ன செய்ய போகிறாரு நல்லா முருகி வேறு வேணா சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் சாப்பிட்டு பார்த்து என்ன சட்டிங்க ஃபோன் பண்ண வந்து சரி
பாருங்க அந்த பொதிஞ்சு வேற இப்படி அந்த கடலை மாட்டை விளையாட்டு இல்லாம வேற ஒரு நுரம் ஒன்றுமே சேர்க்கணும் வேண்டாம். கடலை மாவு உப்பு கடலை மாவு உப்பு தான் பாருங்க. இது பொரிஞ்சு வேற எவ்வளோ நேரம் பண்ண செல்லும்? ஒரு 5 நிமிஷம் 3-4 நிமிஷத்துல காளான் மெல்லிய இதல்ல உள்ளுக்கு கருங்காலம் இல்லை இல்லை அந்த பழத்துக்கு நாங்கள் எடுக்கணும் மேலே பழக்கம் பண்ணுறதுல நீங்கள் இங்கேயே பழகினீங்க முதலே பழகி வந்தீங்க முன்னுக்கே கொஞ்சம் பழக்கம் வைக்கணும் முன்னுக்கே பழக்கம் நானும் சின்ன கடை வச்சுருந்தாங்க இவே நம்ம கடை வச்சுருந்த வேலை தான் வாசம் பெருகுது பிரட்ட பண்ணுங்க பிரட்டி பண்ணி தான் கிடைக்கும் நல்லா ஊதி வருது தானே நல்லா ஆனால் முருங்க சரி ஒன்று அலுவல் முடிஞ்சது பாருங்க. அஞ்சு துண்டு வந்து 100 ரூபா இல்லை 5 இல்லை 8 9 இந்த ஒரு பிளேட் ஃபுல்லாக வரும். ஒரு தட்டு 3 குழம்பு வரும் அது 100 ரூபா பரவாயில்லைண்ணே. இல்லை காளான் கொஞ்சம் இதுதானே காளான் இல்லாமல் பரவாயில்லை. இவ்வளோ வரும் 2 பேர் சாப்பிடலாம். சரி 2 பேர் சாப்பிடலாம். நன்றி அண்ணா சாப்பிட்டுட்டு வாங்க இந்த மாதிரி இதுன்னு பார்த்துட்டு பாருங்க. காளான் பஜ்ஜி காளான் வால் மாதிரி கிடக்குவா. இங்கே பாருங்க காளான் எப்படி காளான பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா வெந்து போயிருக்குது. பாப்பமே என்னன்னு சொன்னா இந்த காளான் பஜ்ஜி கடிச்ச உடனே கடலை மாவில் பொரிச்சதால வந்து நல்ல முருகத்தன்மையா இருக்குது. உங்களை தர நீங்களும் சாப்பிடுங்க. பெரிய காளான் காளான் இந்த சுவை தனி தான். ரச்சி மயக்கிறாக்கு கோழி ரச்சி மயக்கிறாக்கு தெரியும். கரெக்டாக படிக்கண்ணே நல்லா இருக்கு. அந்த கடலமா தனியாக தானே உப்பும் கடலமா வட்டத்திலையும் காளான் இந்த சுவை சட்டாப்படி உண்மை நல்லா இருக்கு. நன்றி சட்டாப்படி நன்றி. இவர் சமையல்காரர் இவர் விற்பனையாளர் சமையல்காரர் இவர்கிட்ட கதைப்போம் கொஞ்சம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் இப்போ இந்த இது சுரந்திருப்பீங்க? 4 மணிலேருந்து 8 8:30 வரை 9 மணிக்கு போட்டிடுவோம். 9 மணி கடைசி 4 மணி தான் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு முதல் நாங்கள் அங்கே காளான் செய்கிறது அந்த அந்த சரியாண்ணா. இந்த 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 ஊருக்கு என்ன திண்ணவேலி? இது திண்ணவேலி பரமேஸ்வரா பெராளி வீதி பரமேஸ்வரா சாந்தி. அங்கால வந்து தவால்பட்டி சாந்தி அது திண்ணவேலி. அது இல்லை திண்ணவேலி அங்கால அங்கால இது பரமேஸ்வரா சாந்தி. இல்லை இது வந்து தபால்பட்டி சாந்தி அது திண்ணவேலி சாந்தி. சரியாண்ணா நன்றி. சொல்ல விரும்புறீங்களா பார்க்குறாக்களுக்கு 2 பேரும்? பார்க்குறாக்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது இப்படி சிவதொழில் செய்கிறதுங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. மற்ற இளைஞர்களுக்கான பேர் வேலை இல்லைன்னு சொல்லி கொண்டு தெரிகிறோம். ஆனால் நாங்கள் நிறையவே சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதுகள் இருக்குது. எனவே நாங்கள் எங்கள்ட முயற்சியில் சொந்த காலில் நிற்கிறதுக்கு எல்லோரும் முயன்றால் கட்டாயம் நாங்கள் முன்னுக்கு வரலாம். அதுதான் சொல்லிக்கொள்கிறோம். மற்றது எங்களோட கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எங்கள்ட முயற்சிக்கு ஆதரவு தர சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரி அண்ணா நன்றி 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 நன்றி. வியாபாரம் வளரும். சரி எல்லா வியாபாரம் நன்றி அண்ணா நன்றி நன்றி. இப்போ பார்த்தீங்களாண்ணே இந்த சாப்பாடு கடை. சரி இப்போ இதில் வந்து சாப்பிட்டு காட்டினால் மற்றது இந்த உணவகத்தை காணொலி எடுக்க விட்ட அந்த அண்ணாக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்க நீங்களும் இந்த கடைக்கு வந்து பாருங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் திண்ணவேலியில் இருக்கிற பரமேஸ்வரா சந்திக்கும் தவால்பட்டி சந்திக்கும் இடையில இருக்குது, பெராளி வீதியில் இருக்குது. சரியோ வந்து பாருங்க. நன்றி வணக்கம்.